இல்லை நிறையா சீன்லாம் பார்த்து நிறையா கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆச்சு. ஆனால் மொத்தத்தில் சொல்ல போனால் படம் வந்து ஒரு விண்டேஜ் ஸ்டைலு, ஃபேமிலியோட வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த காமெடியோ இல்லைனா வந்து சண்டை அந்த மாதிரிலாம் இல்லை. படம் வந்து மொத்தமாக சேர்த்து பார்த்தா எல்லாத்தையும் மொத்த கதையில் இருக்கிறது மொத்தமாகவே கடன், இந்த காசு பிரச்சனை தான் ஃபுல்லாகவே. இந்த பேங்க்கில் போய் கொள்ளடிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. கொள்ளடிக்கிறது தான் வந்து அவங்க பல பிரச்சனைகள் கொள்ளடிச்சாங்க. நீங்கள் வந்து அதை ரியலாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொள்ளடிச்சு நீங்கள் மாட்டிக்காதீங்க. தனுஷ் ஃபேன்ஸ் ஆனால் ஒரு சிலர் வந்து வைப் இல்லை, ஸ்லோவாகுது, அமைதியாக உட்காந்து பார்த்தோம் தேட்டரில். ஏமா சொன்னேன், எந்த தற்கொலை அப்படி சொன்னது? தேட்டரில் உட்காந்து நான் பார்த்தேன், எல்லாமே வைபா, எல்லாமே கத்திட்டு இருந்தாங்க, விசில் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு சில பேர் இந்த மாதிரி படத்துக்கு எடுத்து விட்றதுக்குன்னே ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. அவன் அங்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படம் எடுத்து இப்போ இங்கே வந்து ரிலீஸ் பண்ணி பார்க்க விட்டா அப்படியே ஒரே இதில் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுவீங்க, மொத்த படத்தை க்ளோஸ் பண்ணிட்டு. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சு நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு உண்மையான ரிவ்யூ என்னவோ அதை கொடுங்க. தற்கூறீங்களா? எடுத்தோடனே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகாதீங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு சார். பார்க்குறவங்க தான் சொல்லுவாங்க, இதுமாரி வேணும்னே ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் வந்து ஃபேன்ஸ் வந்து லைக் விசில் அடிச்சுட்டு கிளாப் பண்ணிட்டு கத்திட்டு பார்க்குற இது பண்ணும்போதே நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அதான் அவர் தான் சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க ஃபேன்ஸுன்னு. ட்ரூ ஃபேன்ஸாக இருந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க சார். படம் உண்மையிலுமே நல்லா இருக்குது, வந்து எல்லாரும் பாருங்கள். ஸோ வந்துட்டு இதில் ஸ்டார் ரேட்டிங் 10க்கு 10 தான் சொல்லுவேன். ஸோ மற்ற படத்தை காப்பி பேஸ்ட் பண்ணுறாரு. தனுஷ் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் சீன்ஸில் படமாகவே வந்து எடுக்கிறாரு. அப்படிலாம் இது பண்ணாதீங்க. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சில பேர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வராதிங்க, உள்ளே வந்து பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். எல்லாரும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ப்ரோ, படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு இந்த இட்லி கடையும் ஜவானையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஒருவேளைக்கு ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டேரக்டரோட போர் தொழில் படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு த்ரில்லர் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. ஒருமாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் உங்களுக்கு என்ன கதைனே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் ஒருமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இன்டர்வல் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. மமிதா நல்லா பண்ணியிருக்காங்க, மமிதா பேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரவிக்குமார் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. MS பாஸ்கர் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. தனுஷ் ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த கான்செப்ட் ஒன்றும் புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதே இதுதான், அந்த கிராமம், இந்த பேங்க் அந்த மாதிரி சொல்றதுனால அது ஒரே கான்செப்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இட்லி கடையே இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் வச்சு நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு படம். இட்லி கடை பார்ட் 2 அப்படி கூட வச்சுக்கலாம். வேற என்ன மைனஸா இருக்கு படத்துல? மைனஸான இருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே தான் ப்ரோ. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் கட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆயில் பற்றி கொஞ்சம் இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன நினச்சோம், இந்த ஆயில் படம் மாதிரி கொஞ்சம் அதை பற்றிலாம் கொஞ்சம் பேசுவாங்க. அந்த டைமில் அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது இந்த கிராமம் தனுஷ்க்கு என்ன நடக்கிற கதை அதுதான் படமே. சரி, வேற படத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்னு தோணுச்சு இந்த படத்துலங்களே? படத்தில் தேவையில்லாத எப்படி உங்களுக்கு கதை ரொம்ப ஸ்லோவாக போகுது, அது ஒன்று தான். நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவேன், அவ்வளோதான். வேற எதுவும். தனுஷ் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து தனியால அந்த படத்தை வந்து எவ்வளவு தாங்கி பிடிக்க முடியுமோ அவ்வளோ எலிவேட் பண்ணிருக்காரு படத்தை தனியால. அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ஒன்லைன் என்னன்னா, தனுஷ் வந்து ஒரு திருடனா இருக்காரு. அவர் திருடனா இருந்துட்டு திருந்தி வாழணும்னு பாக்குறாரு. அப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்காக அவர் திரும்பவும் திருடுறாரு. அது வந்து எங்க போய் முடியுதுன்னு தான் கதை. இது வந்து கேங்ஸ்டர் படம். கேங்ஸ்டர் படம்லாம் இல்லை ப்ரோ. இது ஒரு மாதிரி ஒரு ரூரல் பிளாட் தான் இது. ஆனா உங்களுக்கு படம் எப்படி சாட்டிஸ்ஃபைடா இல்லையா? ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்லை. படம் எப்படி இருக்கு? இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அமைதியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் படம். ஏன்னா ஸ்லோவா ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவா படம் முடிக்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. தனுஷ் சார் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு உள்ள கண்டென்ட் இருந்தா கேட்டால் ரொம்ப கம்மி. அதே ஒரு ஹீரோ இன்ட்ரோ அப்படின்னும் போது மாசா நம்ம எதிர்பார்ப்போம், அது இல்லை. ஒரு இன்டர்வல் மாசா இருக்கும்னு நினைப்போம், அது இல்லை. ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை, தங்க மகன், இதெல்லாம் என்ன கான்செப்ட் இருக்கோ அதே தான். அதுவும் தனுஷ் சார் அந்த படங்கள்லாம் முன்னாடி பண்ணியிருக்காரு அப்படின்னு போது லைக் பேக் டு பேக் அதே படம் வந்தால் நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அது வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பொதுவாக தனுஷ் சார் படம்லாம் வந்தால் கை தட்டு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு கை அப்படி தட்டுவானுங்க. பட் இந்த படத்தை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹீரோயினை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. நடுநடுவில் 2 நிமிஷம் வராங்க, அவங்களுக்கு பெருசாக ரோல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவல் போட்டு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஸ்லோ, அதுக்கேற்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் இருக்குது. கருத்தாக அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. பட் இதில் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக மாசாக பண்ணியிருந்தாலும் அவங்களோட பொட்டன்ஷியலை இன்னுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. வேற ஒன்று
ஆனால் ஒன்லைன் சொல்லணுமா? நான் இப்போ ஒன்லைன் சொன்னால் நான் இட்லி கடையோட ஒன்லைன் தான் கிட்டத்தட்ட சொல்லுவேன். அந்த இட்லி கடைக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் அப்படின்னா, இதில் பேங்க் ராபரி கொஞ்சம் தனுஷ் சார் வந்து கொஞ்சம் திருடன் மாதிரிலாம் இருப்பார். அதில் அந்த மாதிரி இருக்க மாட்டார், அவ்வளோதான். அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன கட்டுது? நீங்கள் என்ன விடுங்க, நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க ஒரு தனுஷ் சார் படத்தில்? மாஸ் ஆக்ஷன் மாசாலாம் எதிர்பார்ப்பீங்கல்ல, லவ் எல்லாம் எதிர்பார்ப்பீங்கல்ல, இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் மமிதா பைஜுக்கும் தனுஷ் சாருக்கும் ஏதாவது அந்த லவ் சீக்வன்ஸ் வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குமோ என்னமோ தெரில. இதில் அதுவும் இல்லை, ரொம்ப கம்மி. ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு படம் தான். ஏன்னா விக்னேஷ் ராஜா தனுஷ் காம்போ 2 பேருமே, விக்னேஷ் ராஜா போர் தொழிலில் வந்துட்டு பயங்கரமான ஒரு படம், ஃபர்ஸ்ட் படமே. தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தா 2மே சேர்ந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டிசப்பாயின்மெண்ட், என்ன கதையே டிசப்பாயின்மெண்ட் தான். இது வந்து ஒரு என்ன படம், என்ன ஜேர்னர்னே புரியல. ஆக்ஷன் த்ரில்லரா, எமோஷனல் ட்ராமாவா, அதுவே நம்மளுக்கு பெரிய கிளாரிட்டி இல்லை. 1990 நடந்த ஒரு உண்மை கதையை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த பேங்கிங் பண்ண ஸ்கேமை பற்றி. அது ஓகே தான், அது நிறையா இந்த டிராக்டரை வச்சு ஏமாத்தின வேலையெல்லாம். பட் அதை வேறு விதமாக ட்ரை பண்ணியிருக்கலாம், வேறு விதமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆமாம், கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்மளுக்கு நம்பகத்தன்மையோட இருக்கலாம், ஏற்றுக்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லாமல் தப்பு பண்ணுறதே நியாயப்படுத்த பார்க்குறாங்க, அவ்வளோதான். படத்துல வேற என்ன சேஞ்சஸ் பண்ணி தான் நல்லா இருந்தது? ரைட்டிங்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் என்ன நடக்க போகுது நம்மளாலே நம்மளுக்கு ஈஸியாக யூகிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ரைட்டிங். ஸோ மாற்றிருக்கலாம். அதுவே ரைட்டிங்கில் தான் எனக்கு பெரிய வீக்னஸாக தெரிஞ்சுது. வேற ஹீரோயின் வச்சு ஹீரோயினே தேவையே இல்லை அந்த படத்துக்கு. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரில. அவங்களே நிறைய இடத்துல மறந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து நான் இருக்கேன்ற மாதிரி காட்டினாங்க. ஹீரோயின் இல்லாமல் படம் பண்ணியிருந்தாலும் பெரிய இழப்பு கிடையாது. ஸோ ஹீரோயின் அவசியமே இல்லை. வேற தனுஷ் படம்னா ஆக்ஷன் எதிர்பார்த்தா இருக்காங்க, ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. மற்ற படங்கள் வந்த மாதிரி இந்த ஃபேன்ஸ்க்காக ஃபைட் பண்ண மாதிரி இல்லை. படத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கலான்றீங்களா? ஃபேன்ஸ் பார்க்கலாம், மற்றபடி எல்லாருக்கும் பிடிக்குமானா அது கொஸ்டின் தான், அது கஷ்டம் தான். கரை படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் எடுத்திருக்காங்க. படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ராபரி. யூஸ்வலாக ராபரி பேஸ்டு படங்கள்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் டைரக்டர் வந்து ரொம்ப ட்ரையாக எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஒரு ரியலிஸ்டிக்காக எடுக்கிறங்கிற பேரில் வந்து படத்தை வந்து டோட்டலாக ட்ரை ஆகிட்டாரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. படம் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஹெவி லேகு, செகண்ட் ஹாஃப்மே ஹெவி லேகு, உட்காந்து பார்க்க முடியல. சரி, படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸால தான் உட்காந்து பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஃபேன்ஸுக்குமே அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு 4 இடத்துல ஒருத்த ஷாட் வச்சுருக்காரு, ஹீரோமான ஒரு ஷாட்டு. அதை தாண்டி அவங்க ரசிக்கிறதுக்கு இந்த படத்தில் வந்து பெரிய லெவலில் எதுவுமே இல்லை. படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மமிதா பைஜு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேப்பனிங் ஹீரோயின். கிட்டத்தட்ட யூத்தெல்லாம் புல் பண்ணக்கூடிய ஒரு க்ரௌட் புல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. பட் அவங்களுக்குமே இந்த படத்தில் சீன்ஸே கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு 2 சீன் அங்கங்கே வச்சுருக்காங்களே தவிர படத்தில் அவங்கள வச்சு ஒன்றுமே பண்ணல. இந்த படம் வந்து ஒரு லவ் சீக்வன்ஸ் அவங்கள வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து தப்பிச்சிருக்கும். அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக பண்ணுறாரு. அவரோட ஆக்டிங் வந்து ஓகே தான், டீசெண்டாக தான் இருந்துச்சு. பட் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு எடுப்பாக ஒரு பல்லெல்லாம் வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுத்துருச்சு. ஸோ அதனால ஆடியன்ஸால் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. அந்த ஒரு விஷயமே வந்து இந்த ஹீரோயினாக யூஸ் பண்ணாதது, கேஎஸ் ரவிக்குமாரோட லுக்கு, இதெல்லாமே வந்து ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளில கொண்டு போயிடுச்சு. தனுஷோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் சரி, ஜென்ரலாக எல்லா சீன்ஸோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கருணாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்ததில் சந்தோஷம். முக்கியமாக வந்து மலையாள ஆக்டர் சைஜு வந்து செம்ம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இல்லைன்னு வச்சிங்களேன் படம் வந்து இந்த அளவு கூட வந்திருக்காது. ஸோ தனுஷுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயராம் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பராக வந்து அவரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். டெக்னிக்கலாக வந்து ஒரு லேட் 80s early 90s ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, காஸ்டியூம்ஸு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து டெக்னிக்கலாக வந்து பண்ணது வந்து முக்கியமான ஒரு காரணம். ஸோ எல்லாருமே செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னதான் டெக்னிக்கலாக அவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி, பிஜிஎம் செம்ம சூப்பராக ஜிவி பிரகாஷ் கொடுத்துட்டாரு, அதுவாக இருந்தாலும் சரி, ஆக்டிங் அந்தளவுக்கு எல்லாருமே வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே சரியில்லாதனால இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியல. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதை வந்து தேட்டரில் வந்து பாருங்க. இப்போ நான் சொன்னேன்னா அது ஸ்பாயிலர் ஆயிடும். பட் ஆனால் இந்த படத்தை மிஸ் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் வருமா தெரியாது. கண்டிப்பாக வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓடிடிலே வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணாதவங்க வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சீனு? எனக்கு பிடிச்ச சீன்னா அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. இப்போ நம்ம பசங்க என்ன நினைக்கிறோம்னா அப்பா ஒரு மாதிரி இப்படி இருப்பாரோன்னு நினைப்போம். பட் ஆனால் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அந்த சீன் வேற லெவலில் இருந்துச்சு. கரா படம் தான். படம் எப்படி இருக்கு, என்ன ஸ்டோரி? படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி வந்து ராபரி சீன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் மாரலாக கேட்டிங்கன்னா ஒரு தப்பு ஒரு ஸ்டேஜில் அவன் சுச்சுவேஷனால சில தப்பு பண்ணியிருப்பான். பட் ஆனால் தப்பு பண்ணிட்டு அதுலேருந்து அந்த திருந்தி வெளியே வருது அப்படிங்கிறது அந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம்.
அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது இந்த மூவில நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும் மூவி, ரொம்ப நல்லா இருக்கு. கேரக்டர்ஸ் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு எல்லாரும்? எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த யாருமே வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் இருக்கா இல்ல கிளைமேக்ஸ்? ஆமா, ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி, ஏன்னா ராபரி சீன்ஸுங்கிறதுனால சுற்றி இப்போ இந்த பேங்க்ல எடுக்க போறாங்களா அந்த பேங்க்ல எடுக்க போறாங்களா அப்படின்னு ஒரு இதுவாக இருக்கும். போக போக மூவி ஆரம்பத்தில் ஸ்லோவாக ஆரம்பிச்சு போக போக நல்லா சூடு பிடிச்சி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு மூவி உள்ளாவே. படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் அந்த மூவியோட ரொம்ப மெயின் ஹைலைட் கீயே அதுதான். கிளைமேக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் கண்ணம்மா சாங்கில் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மூவியோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரசாமி சாங்கில் வச்சு முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. தனுஷ் அண்ட் மமிதா பைஜுக்கு அவங்க பேருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் சார் ஆக்டிங்ல எந்த சீன் நல்ல மாசா இருந்தது? அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சீன் வரும். ஸ்பாய்லர் நம்ம சொல்லக்கூடாது. பட் ஒரு சீன் வரும். அதில் வந்து அவர் அந்த அழுகிற சீன்ஸ் ஆகட்டும் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. பட் அவரோட ஆக்டிங் பற்றி நம்ம கேட்க வேணாம். அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு அவர் பர்ஃபார்மன்ஸுமே. மமிதா பைஜும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இப்போது ஒரு பப்ளிக் ஆடியன்ஸாக வந்து பார்த்தாங்கன்னா 10க்கு 8 or 9 ஷோராக கொடுப்பாங்க. அந்தளவுக்கு மூவி நல்லா இருக்கு. இப்போ வந்து கரைன்ற ஒரு படம் பார்த்தோம். கரை இல்லை கரை, அந்த படம். என்ன கதை, என்ன சொல்ல? கதை வந்து ஃபுல்லாக விண்டேஜ் தான். விண்டேஜ் சீரிஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இந்த காமெடியோ இல்லைனா சும்மா இந்த இதுவோ இருக்காது. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படத்தை பற்றி குறை பேசாதீங்க. வந்து பார்க்காம வந்து பார்த்துட்டு பேசுங்க. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த விண்டேஜ் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பெற்றவங்கள மதிங்க. பெற்றவங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த படம்ன்றனால அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் பெற்றவங்க இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். என் கருத்து. மெசேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடன் வாங்காதீங்க. கடன், இந்த வட்டி கூறுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட் போடாமல் நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் உங்கள் வழியில் இருங்க. கம்மி காசு இருந்தாலும் அதை வந்து என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. அவ்வளோதான் என்னோட கருத்து. யார்கிட்டையும் காசு வந்து நிற்காதீங்க. இந்த மாதிரி நின்று அது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து குடும்பத்தில் சண்டை வரும், நிறைய பிரச்சனை நடக்கும். அதனால கடன் மட்டும் வாங்காதீங்க. அதான் இந்த படத்தில் கொடுத்துருக்க மெசேஜ். நல்லா இருந்துச்சு. படத்திலே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸான சீன் என்ன? எதுனா அவங்க அப்பா வந்து கடைசி சீனில் புதைக்கிறதுக்கு வந்து காசு இருக்குது, அது எரிச்சிடுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவன் காசு தனுஷ் சார் வந்து காசு வந்து பேங்க்கில் போய் கொள்ளடிச்சு எடுத்துன்னு தருவார். அது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவ்வளோதான். என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? கரை படம், தலைவர் படம், கரை படம் பார்த்துட்டு வந்துடும். படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரோடக்ஷன்லேயே யாராலையும் கதையை சொல்ல முடியாது. அவர் இன்ட்ரோடக்ஷன்லேயே கதையை சொல்லிட்டாரு. இன்ட்ரோலேயே அவர் கதை பாதி புரிஞ்சிருச்சு என்ன வருதுன்ட்டு. அதை வச்சு எப்படி அடுத்தடுத்த மூவ் பண்ணுறாங்கன்றத மியூசிக் வழியாகவும் ஜிவி சார் வந்து செம்மையாக போட்டிருக்காரு. என்ன ஸ்டோரி, என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோரி என்னன்னு ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒருத்தவங்க வந்து விவசாய கடன் வாங்குறதால என்னென்ன வருது அப்படிதான் இருக்கு. ஸ்டோரியை சொல்லிட்டா சுத்தமாக அது வந்து பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஆனால் படம் சூப்பராக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போகுது, செகண்ட் ஹாஃப் அதோட சூப்பராக போகுது.